ஏசாமி அந்த 12 நம்பர் வீட்டுக்குல 12ஆம் நம்பர்காரருங்களா? 12ஆம் நம்பர்கார அந்த அக்கா காணும். இல்லை காலையில் வண்டியில் 3 தடவை பிஸியாக சரி சரின்னு போகுது. நான் என்னமா பையனை உட்கார வச்சுட்டு ஆமாம் அது எங்கே மார்க்கெட் போகிறாங்க, பிஸினாங்க. அவ்வளோ மார்க்கெட்டில் இருந்து பிஸியாக இருக்குது. அவங்க ஜவுளி கடை இப்போ ஓட்டம் இல்லை சாமி. கொரோனா காலத்துலேருந்து இதானது ஓட்டம் இல்லை. கடை வாடகை கொடுத்துருக்குறாங்க, வீட்டு வாடகை கொடுத்து இப்போ காலம் தள்ளுறது கஷ்டமாக இருக்குது. பையன் வருமானம் கம்மியாக இருக்குது. அதனால் பெரிய பையனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் தனியாக போயிட்டா. இப்போ சின்ன பையன் இருக்கா கூட, அவனுக்கு அளவாக தான் வருமானம் வருமாட்டிருக்குது. எப்படியோ காலம் தள்ளுறாங்க, ஆனால் சிரமத்துலேயே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா பிஸி நேரம். அவர் அப்படித்தான் கொஞ்சம் நேரம் பார்த்து பீடி குடிச்சிட்டு போனார். காலையில் நேரத்தில் வாக்கிங் போயிட்டு வரும்போது பீடி குடிச்சிட்டு தான் அவர் பீடி குடிச்சிட்டு தான் போனார். கேட்டேன், அவரும் பிஸின்னு தான் சொல்கிறாரு. அவரும் பிஸின்னு தான் இருக்கிறார், ஆனால் வருமானத்தை காணும். சொல்கிறது பார்த்தா அவங்க ஜவுளி கடைமாச்சா நல்லா நேரம் பணக்காரர் மாதிரி போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க. ஏதோ கவரிங் நகையோ தங்க நகையோ ஏதோ ஒன்று போட்டு போகிறாங்க. ஆனால் வசதி இல்லை, ஆனால் அது தெரியுது. ஆனால் வந்து ஆடம்பரமாக இருக்கிறாங்க, கடனை வாங்கிக்கிறாங்க. கிடைச்சவங்க கிட்டலாம் கடனை வாங்கிக்கிறாங்க, ஆடம்பரமாக இருக்காங்க, கவலையே படுறதில்லை. அது நாய்க்குட்டி ரெண்டு கூட கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாந்தம்மா. அது குட்டி நாய் ரெண்டு செத்து போச்சு இந்த நேரம். அது என்னைக்கு? அதான் டீச்சர் வீட்டில் சொன்னாங்க. சரி அப்படியா? சரி, குட்டி நாய் 2 செத்து போச்சாமா. ஏதோ மருந்து சாப்பிட்டுச்சாமா, செத்து போச்சாமா. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையிலேயே போயிட்டுருக்குறாங்க. கேட்டால் பிஸிங்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் இருக்கும்போது நிதானமாக இருக்கிறது இல்லை. ரொம்ப மண்டகணம்னா சரியான மண்டகணம். ரப்புரு அங்கே போகிறது வர்றது அப்படி இருக்கக்கூடாது யாருமே. ஏன்னா கொஞ்சம் நம்ம பேசினாலே மண்டகணத்தோடு போயிட்டு இருந்தாங்க. மண்டகணத்தோட அந்த அம்மா போயிட்டு இருந்தாங்க. மண்டகணம் இல்லாமல் போடு. எனக்கு அதை பற்றி இல்லை. என்னமோ சரி தொழில் செய்கிறாங்க, நல்ல முறையில் இருக்கு மாதிரி இருந்தாங்க. அந்த அண்ணன் பார்த்தா மூஞ்சியே இல்லை. அந்த வந்தாவோட அண்ணனுக்கு மூஞ்சியே இல்லை. அந்த பேசுறதுக்கே தயங்குறாரு. காலையில் பேசி 12ஆம் நம்பர்னு ஆகிப்போச்சு. அவங்க இது 12ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிறது 12ஆம் நம்பர்னு ஆகிப்போச்சு. சரி, என்ன ஒரு பையன் இருக்கா கல்யாணம் முடிச்சு கடன் ஆகிப்போச்சல்ல. கடன் ஆகி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சூழ்நிலையிலே தெரியாமல் பையன் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, கடன் ஆகி உட்காந்துருக்குறாங்க. இப்போ எப்படி இருக்குது ஜவுளி கடைன்னா அப்புறம் ஓடினாத்தானாகு ஓடலினா. ஆனால் வெளி பார்த்தா வெட்டி பந்தா என்ன ஜவுளிகளுக்கு கொஞ்சம் தான் சரக்கும் இருக்குது. சரக்கும் கொஞ்சமாக தான் இருக்குது. சரக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் இருக்குது. பழசாதை விற்று தின்னுட்டு எத்தனை நாளைக்கு விற்று திங்க முடியும்? அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஒரு ஆள் உட்காந்தா ஒரு ஆள் வந்து வேலைக்கு போகணும். பொம்பளையாலோ ஆம்பளையாலோ ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டுன்னு சின்ன கடை தான். இந்த அம்மா கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ அந்த கடைக்கு வாடகை குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேலே. ஒரு ஜவுளி ரூம் இருக்குது. ஜவுளி கடைக்கு போனால் கூட ஒரு 15,000 கொடுப்பாங்க. அந்த கடைக்கு 5,000 ரூபா வாடகை. அந்த கடைக்கு 15,000 ரூபா. ஐயோ, வீட்டு வாடகை 10,000 ரூபாயாட்டு இருக்குது. இந்த 2 வாடகை 25,000க்கு மேலே வருது. அந்த பையன் ஒரு 30 ரூபா கொடுக்குறாங்க. அந்த பையன் எத்தனை வாங்குறானோ கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்குது. அதுதான் நான் பார்த்தேன். கடன்காரர் தான் வீட்டுக்கு வந்து மூஞ்சியில் எந்த கிளையும் இல்லை. கிளை இல்லை. அதனால வந்து நம்ம பிஸின்னு வந்து மண்டகணத்தோடு ஆடக்கூடாது. கொஞ்சம் வந்துருச்சுன்னா ஆனால் அவிலாட்டம் ஆட்டம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை. புரிஞ்சுதா? அப்படியா? சரி, நம்மளுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியுது. நம்ம எதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் அப்படி நடக்கணும்? நம்ம அளவா இருக்குதா இல்லையா? அளவா இருக்குதாட்டியே நம்ம 10 ரூபா டெய்லி சம்பாரிச்சு செலவு பண்ண அது வேற. இது வருமானமே இல்லாமல் பந்தா பண்ணிட்டு போய் என்ன பண்ணுறது? வெட்டி பந்தா. சரியம்மா, பேச்சு விடுமா. நான் என்னவோ நல்லா தட்டாமல் இருக்கேன். நல்லா இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு வாடகை கட்டுறதுக்கே சிரமமா. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். என்ன பண்ணுறது? 12ஆம் நம்பர் பேசி டெய்லி பேசாமல் இருக்க முடியறது இல்லை. அந்த அண்ணன் போனார். அப்புறம் ஏதோ ஊருக்கு போயிட்டு வரேன்னு அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. 2 பேரும் ஒரே வண்டியில் போக மாட்டேங்கிறாங்க. இல்லை வண்டியில் 2 பேரும் தான் போனாங்க. 2 பேரும் போனாங்கப்பா. இப்போ தான் போகிறாங்க. இது வரைக்கும் பிஸிங்கிறாங்க. நீங்கள் பார்க்க நான் பார்க்கும்போது பிஸி 2 பேருக்குமே ரொம்ப பிஸி அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ஜவுளி கடை ஓடாமல் கிடக்குது. வேறு எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அதனால வந்து பேச்சு வந்து மண்டகணத்தோடு இருக்கக்கூடாது யாரும்.